மறுபடியும் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த வாரங்கள்ல கர்த்தர் நம்மள ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை கொடுத்து நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்ன்றத நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளுக்காகவும் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் என் கூட பேசின உங்ககிட்ட சொல்ல சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு நம்ம நிச்சயமா அடுத்த லெவல்ல ஒரு ஃபெய்த்துக்குள்ள நம்மளை கொண்டு போகும். நான் கர்த்தருக்குள்ள நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இந்த நாள்ல தேவன் கொடுத்த ஒரு டாபிக் என்னன்னா ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன். நம்மளை எவ்வளவு தூரம் அவர் தன்னுடைய சேனைகளை அனுப்பி பாதுகாக்கிறார், நமக்காக அவருடைய தேவ தூதர்கள் எவ்வளவாய் வேலை செய்யறாங்க. அப்போ இவ்வளவு தூரம் நமக்கு தேவன் ஒரு பெரிய பாதுகாப்பை வைத்திருக்கிறார். ஆனா நம்ம இத உணர முடியாதபடி, இத நம்ம லைஃப்ல அனுபவிக்க முடியாதபடி நம்ம கிட்ட என்ன காரியங்கள் தடையா இருக்குது, இதெல்லாம் இன்றைக்கு இத தியானிக்க போகிறோம். கர்த்தர் நிச்சயமா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒவ்வொருத்தருடைய கண்களையும் திறக்க போகிறார். இனி நமக்கு பயம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்புறார். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், இயேசு தேவனை அறிந்தவர்கள் தான், அவருடைய பிள்ளைகளா அவரையே நேசிக்கிற பிள்ளைங்க தான். ஆனாலும் ஒரு பாதுகாப்புன்னு வரும்போது நம்ம இருதயத்துல உலகத்துல நடக்கிற காரியங்களை குறித்து நமக்கு நிறைய பயங்கள் நம்ம இருதயத்துல வர்றதை பார்க்கிறோம். ஏதோ யாருக்கோ பேப்பரை திறந்தா, நியூஸ் பேப்பரை திறந்தா எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். உடனே நமக்கு இமேஜினேஷன் பயங்கரமா போறோம். யாராவது வீட்டுல இருந்து வெளியில போயிருந்தாங்கன்னா, வர லேட் ஆச்சுன்னா நமக்கு ஒரு பயம், நம்மையும் அறியாம நம்மளை பிடிச்சு கொள்றத பார்க்கிறோம். ஆனா நம்ம ஆண்டவரை அறிந்தவங்க தான், அவரை நேசிக்கிறவங்க தான். அப்போ ஏன் நமக்கு அந்த பயம் வருது? அந்த பயத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணும்? தேவன் எந்த அளவு நம்மளை நேசித்து நம்மளை பாதுகாக்கிறதற்காக தன்னுடைய சேனைகளை, தூதர்களை நமக்காக அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். நிச்சயமா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் கூட பயம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு உட்பட, நான் உட்பட இந்த மெசேஜை நான் அப்படிதான் நான் ஜெபித்துட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியாது, நான் ப்ரிப்பேர் பண்ணதை நான் பேசக்கூடாது. ஆவியானவர் நீங்க என் மூலமா ஒவ்வொருத்தருக்கும் பேசணும், அது எனக்கும் பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லி ஜெபித்துட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தர் கூட நம்ம இன்றைக்கு இடைப்பட போகிறார். நம்ம ஆவிக்குரிய கண்களை தேவன் இன்றைக்கு திறக்க போகிறார். நம்மளை சுற்றிலும் இருக்கிற தேவ தூதர்களை காண்பதற்கு தேவன் நம்முடைய ஆவிக்குரிய கண்களை நிச்சயம் திறப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, நீர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நீர் எப்படியா எங்களை உம்முடைய தூதர்களை அனுப்பி நீர் பாதுகாக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் மேல நீர் எவ்வளவோ அன்பு வைத்து இதை செய்கிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு ஆழமாய் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட நீங்க பேசும்படியாய், என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஆழமான சத்தியங்களை இன்றைக்கு நாங்கள் அறிந்து எங்கள் மனக்கண்கள் தெளிவாகும்படியாய் அப்பா, அந்த பயங்கள் வேரோடு எங்களை விட்டு அற்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அப்படியே இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின் மூலம் இடைப்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மெசேஜுக்கு ஆதாரமா நமக்கு நல்லா தெரிஞ்ச சங்கீதம் தான். அதெல்லாம் நம்ம மெடிடேட் பண்ண போறோம். சரி, இப்போ தேவன் இவ்வளவு தூரம் நமக்கு ஒரு ஏஞ்சலிக் ப்ரொடெக்ஷன் எப்பவுமே 24 hours நமக்கு இருக்கிறாங்க. நம்மளை சுற்றி தான் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஏன் அது நமக்கு புரியல? நம்ம வாழ்க்கையில ஏன் அது நடக்கல? பல நேரங்கள்ல பல எதிரான சூழ்நிலைகளும் நமக்கு வருது. அது ஏன் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கொஞ்சம் பிரீஃபா நம்ம கொஞ்சம் மெடிடேட் பண்ணிட்டு இந்த வார்த்தைக்குள்ள போனா இன்னும் அது பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்போ தேவன் நமக்கு நிச்சயமாய் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். அது 100% ட்ரூத். அதுதான். ஏன்னா வார்த்தை திரும்ப 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 வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான். தேவன் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறதற்கு அவருடைய தூதர்களை அவர் அனுப்பி இருக்கிறார், அவர் கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த வார்த்தைகள் ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஏன் அது பலிக்கல? ஏன் எதிரான சூழ்நிலைகள் நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சில மெசேஜஸ்ல அதை மெடிடேட் பண்ணிருக்கோம். ரோமன்ஸ் 12:2, ரோமர் 12:2 வாசிக்கலாமா? ரோமர் 12:2.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், பல நாட்கள் இந்த வசனத்தை குறிச்சு நான் தப்பான ஒரு இன்டர்பிரேஷன் வச்சிருந்தேன். ஆனா தேவன் என் கண்களை திறந்த பிறகுதான் இந்த வார்த்தைக்குரிய உண்மையான அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. அப்போ இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா, இந்த உலகத்துல நடக்கிற காரியம் எனக்கு நடக்கும். இந்த உலகத்துல ஒரு வியாதி வந்தா எனக்கு வரும். இந்த உலகத்துல பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி வரும். இந்த உலகத்துல ஆக்சிடென்ட் நடந்தா எனக்கு நடக்கும். இப்படின்னு சொல்லி இந்த உலகத்தையும் நம்மையும் ஒன்றாக்கி நம்ம என்ன செய்யக்கூடாது? சிந்திக்க கூடாது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், அவருடைய குட்னஸ் என்ன, அவருடைய பிரியம் என்ன, அவருடைய பரிபூரணமான சித்தம் என்ன, அப்ப அவருடைய நன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் இரவும் பகலும் நம்மை பாதுகாக்கிறார் அப்படிங்கிறதுதான் அவருடைய நன்மையான குணத்துல ஒன்றாய் அது அடங்கி இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம அதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம லைஃப்ல அத ட்ரஸ்ட் பண்றோம், கான்பிடென்ட் ட்ரஸ்ட் நம்மளுக்கு அந்த வார்த்தையின் மேல இருக்கு. அப்போ நம்ம மைண்ட் ஃபுல்லா எப்படி இருக்குன்னா, நம்ம தேவனை நம்புறோம், அவரை தான் ஆராதிக்கிறோம். ஆனா நம்முடைய ட்ரஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உலகத்தையும் உலகத்துல நடக்கிற காரியங்கள் மேலயும் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம். அப்போ 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு உலகத்துல இருந்தா உலகத்துல இருக்கணும், தேவனுக்குள்ள இருந்தா அவருடைய வார்த்தைய மாத்திரம் தான் நம்ம விசுவாசிக்கணும். இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் செயல்பட முடியாதபடி நம்ம தான் என்ன செய்யறோம்? நம்ம மைண்ட்ல நெகட்டிவான நிறைய காரியங்களுக்கு இடம் கொடுத்து தேவன் அவருடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாதபடி நம்ம என்ன செய்யறோம்? நம்ம எண்ணங்கள்ல அதை தடுத்து விடுகிறோம். அதுதான் வசனம் சொல்லுது, இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்போ நம்ம மைண்ட் என்ன செய்யணுமா? ரினிவல் ஆகணும். எதுக்கு தகுந்தபடி? வார்த்தைக்கு தகுந்தபடி. அப்போ அதாவது டிரான்ஸ்பார்ம் ஆகிறது, மறுரூபம் ஆகிறது அப்படின்னா என்னன்னா, ஏசப்பா அந்த சீஷர்கள் கூட போகும்போது அந்த டிரான்ஸ்பிகரேஷன் அந்த மவுண்டன்ல அவங்க மறுரூபம் ஆறாங்க. இன்னைக்கு நமக்கு மறுரூபம் எப்ப உண்டாகும் அப்படின்னா, நம்ம மைண்டு இந்த வார்த்தைக்கு ஏற்ப ரினியூவல் ஆக 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 என்ன ஆகும்னா, நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். நம்ம ஸ்பிரிச்சுவல் ரெல்ம ரியலா நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? பார்க்க ஆரம்பிப்போம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்கள் திறக்கப்படல, ஸ்பிரிச்சுவல் ரெல்ம நம்மளால பார்க்க முடியலன்னா, அதற்கு காரணம் என்னன்னா, நம்ம என்ன செய்யறோம்? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தின் காரியங்களை குறித்தே நம்ம பயந்து அதை குறிச்சே சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளால என்ன செய்ய முடியலன்னா, அவர் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை இன்றைக்கு சுதந்திரிக்க முடியல. அப்ப இன்றைக்கு தேவன் நமக்கு சிறப்பாய் சொல்ற ஒரு காரியம், என் வார்த்தையை மட்டும் விசுவாசிங்க, நான் உங்களுக்கு இரவும் பகலும் பாதுகாப்பா வைத்திருக்கேன். நான் அடிக்கடியா சொல்றது அதுதான். ஒரு ஒரு நீங்க அடிக்கடி நான் அந்த மெசேஜஸ்ல நான் சொல்லுவேன், ஒரு சீஃப் மினிஸ்டரோ ஒரு பிரைம் மினிஸ்டரோ தன்னுடைய பதவிக்கு வரும்போது அவங்களுக்கு அவங்க கேட்டு எந்த பாதுகாப்பையும் பெற தேவையில்லை. இயற்கையாகவே அவங்களுக்கு அவ்வளவு ப்ரொடெக்ஷனை என்ன செய்திருது? கவர்மெண்ட் கொடுத்துருது. என்னென்ன பாதுகாப்பு உண்டோ, எவ்வளவு செக்யூரிட்டி உண்டோ அவ்வளவு அவங்களுக்கு வந்துருது. அப்போ இன்றைக்கு இந்த பரலோக தகப்பனுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? பிள்ளைகளா இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, நமக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷனை நம்ம அப்பா நமக்காக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுதான் நிஜம், சத்தியம். இது மனுஷன் ஏற்படுத்தின ஒரு திட்டத்துக்கு இவ்வளவு பாதுகாப்பா அவன் கொடுக்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கு பரலோக தகப்பன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷனை நமக்காக அனுதினமும் அவர் வைத்திருப்பார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தியானிச்சு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்ம இருதயங்கள்ல இருக்கிற அந்த பயங்கள் விலகும். நம்ம ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நிச்சயமா நம்மை சுற்றி இருக்கிற ப்ரொடெக்ஷனை பார்க்கக்கூடிய அளவுக்கு தேவன் இன்றைக்கு நம்முடைய கண்களை திறக்க போகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, இந்த பிரபஞ்சத்திற்கு அப்போ அந்த நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டா போதும், நமக்கு அந்த பயங்கள் தன்னால வெளியில போகிறத இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறதற்கு முதல்ல நம்ம மைண்ட் என்ன செய்யணும்?
ரினியூவல் ஆகணும். இதே வார்த்தைய நான் டிபிடி வெர்ஷன்ல வாசிக்கிறேன். ரோமன்ஸ் 12:2 நல்லா இருக்கும். Stop imitating the ideals and opinions of the culture around you. அதாவது அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா, don't be squeezed into the mold of this present age, but be inwardly transformed by the Holy Spirit through a total reformation of how you think. This will empower you to discern God's will as you live a beautiful life, satisfying and perfect in this eyes. அப்போ இந்த ஐடியல் இங்க நம்ம பூமியில இருக்கிற ஒப்பீனியன், உலகத்துல இருக்கிற ஒப்பீனியன், உலகத்துல நடக்கிற காரியங்கள், இதை இமிட்டேட் பண்ணி இதை நம்ம என்ன செய்யக்கூடாது, நிச்சயமா ஃபாலோ பண்ணக்கூடாது. அந்த ஐடியாஸ நம்ம எடுத்துக்கணும். உலகத்துல இப்படி வர்றதுனால எனக்கு வரலாம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல விடணும். நம்ம யாரு, சூப்பர் நேச்சுரல் காடுடைய சூப்பர் நேச்சுரல் பிள்ளைங்க அப்படிங்கிறத நம்ம இருதயத்துல நம்ம ஐடென்டிட்டிய ஸ்ட்ராங்கா நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பின உடனே நம்ம என்ன செய்யணும்னா, இன்றைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தகப்பனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அதனால எனக்கு என்னையும் என் குடும்பத்தை சுற்றிலும் என் தேவன் பாதுகாப்பை வைத்திருக்கிறார். என்னையோ என் குடும்பத்தையோ ஒன்றும் அணுகாது, சேதப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசித்து நம்ம அறிக்கையிடும் போது அதற்கு தகுந்த மாதிரி அந்த தேவ தூதர்கள் நமக்காக கிரியை செய்வதை நம்ம பார்ப்போம். இப்போ வாசிக்கலாம். சங்கீதம் 91, 11, 12. Psalms chapter 91, 11 and 12. வாசிக்கல, நான் வாசிக்கிறேன். இது ரொம்ப ஃபேமஸான, நம்ம அடிக்கடியா நம்ம சொல்ற வசனம். ஆனா இதை எந்த அளவுக்கு நம்ம ஆழமா அந்த வசனத்தை விசுவாசிச்சு சொல்றோங்கிறதுலதான் இந்த வார்த்தையினுடைய பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம வாசிக்கலாம். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இவ்வளவு ஒரு அன்புள்ள ஒரு அப்பா. இது ஒருவேளை பழைய உடன்படிக்கையில இருந்த மக்களுக்கே இந்த வெளிச்சம் இருக்கும்னா, இன்னைக்கு புது உடன்படிக்கையில நமக்கு அவருடைய ரத்தத்தையே நமக்காக சிந்தி நம்மளை மீட்டெடுத்து இன்றைக்கு அவருடைய ரத்தம் ஒவ்வொரு நாளும் நமக்காக துடித்து கொண்டிருக்கிறதாம். அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு தூரம் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை அவர் வச்சிருப்பார். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, உன் வழிகளில் எல்லாம், நம்ம எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு, நம்ம ஜெபிக்கவே இல்லை, ஆனா அவர் என்ன செய்திருக்கிறாரா, கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன்னா நம்ம இன்னைக்கு அவர் பிள்ளையா இருக்கிறதுனால. இதை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க விஷுவலைஸ் பண்ணி இமேஜினேஷன்ல கொண்டு வந்து, நான் எங்க போறேனோ என்னை சுற்றி தூதர்கள் இருக்காங்க, என் வழிகளில் எல்லாம் என்னைய பாதுகாக்கிறதுக்கு என் தகப்பன் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அப்படின்னு இந்த, அதாவது மூளை அறிவுல இல்லாம இருதயத்துல நம்ம விசுவாசிக்கும் போது நிச்சயம் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும். உங்க வழிகளில் எல்லாம் தேவன் பாதுகாக்கும்படிதான், அந்த அன்பு நிமித்தம் அவர் பாதுகாக்கும்படி தன்னுடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, நீ கீழே விழுந்துடக்கூடாது, பாதம் கல்லுல இடறிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த தூதர்கள் என்ன செய்வாங்களாம், கைகளில் ஏந்தி கொண்டு போவார்களாம். நம்ம கூட நிறைய நேரம், எத்தனையோ நேரம் தடுக்கி விழுவோம், தடுக்கி விழுறதுக்கு பார்ப்போம், கீழே விழமாட்டோம். அப்போல்லாம் நமக்கு தெரியல நம்மையும் அந்த நேரத்திலயும் தூதர்கள் பாதுகாத்திருக்கிறாங்கன்னு. அப்போ டே அண்ட் நைட் தன்னுடைய தூதர்களை நமக்காக அவர் பாதுகாப்பிற்காக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுதான் சத்தியம். இந்த வார்த்தையை கொண்டு நம்ம மனதை நம்ம என்ன செய்யணும், மறுரூபப்படுத்தணும். அதே அந்த வசனத்தை நான் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் ஒரு 2 வெர்ஷன்ல வாசிக்கிறேன். He will give his angels special charge over you to accompany and defend and preserve you in all your ways of obedience and service. They shall bear you upon their hands, lest you dash your foot against a stone. அதாவது ஃபுல் சார்ஜ் கொடுத்துட்டாராம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. எல்லா நமக்குன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற ஏஞ்சல்ஸ்க்கு அவர் சார்ஜ் கொடுத்திருக்கிறாரு. டே அண்ட் நைட் நம்மளை பாதுகாக்க, நமக்கு எதிராய் வர்ற காரியங்கள் நம்மளை அணுகாமல் இருக்கிறதற்கு
அவர் ஃபுல் சார்ஜ் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வழிகளில் எல்லாம் நம்மை காக்கும்படி அவர் சார்ஜ் கொடுத்துட்டா அதை மாற்ற எந்த மனுஷனால முடியும்? இந்த சூழ்நிலையினால முடியும். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை ஆழமா நம்ம உணர ஆரம்பிப்போம். ஒருவேளை இன்றைக்கு கூட இதுல ஒரு சிலருக்கு சில பயங்கள் இது இருதயத்துல இருந்திருக்கலாம். என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, இது எப்படி இருக்குமோ, அதாவது சிலருக்கு நிறைய பேருக்கு டிராவல் பண்ணும் போதே பயங்கள் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு அப்பா சொல்லிட்டாரு, அவர் கட்டளை கொடுத்துட்டாரு, என்னை சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஆணித்தரமான அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நம்ம செயல்படுவோம்னா நிச்சயம் அதுதான் நடக்கும். இதே டிபிடில நான் வாசிக்கிறேன். God sends angels with special orders to protect you wherever you go, defending you from all harm. If you walk in a trap, they will be there for you and keep you from stumbling. எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வித் ஸ்பெஷல் ஆர்டர்ஸ், அவர் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து நமக்காக தன்னுடைய தூதர்களுக்கு அவர் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுத்து எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும்படியா அவர் ஆர்டர் கொடுத்திருக்கிறாராம். எல்லா தீமைகளிலும் இருந்து நம்மை பாதுகாக்க. இப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கும்போது நம்ம பாதுகாப்பை குறித்து இனி ஒரு காலம் நம்ம பயப்பட தேவையில்லை. எவ்வளோ ப்ரொடெக்ஷன், அவரே நமக்கு அரணா இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரே துர்கமா, கோட்டையா, பெலனா, கேடகமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பாதுகாப்புல நமக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவருடைய தூதர்களை நமக்காக அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்போ எபிரேயர் 1:14 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 1:14 இதே மாதிரி தூதர்கள் யாருக்காக அவர் அசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை ரொம்ப தெளிவா சொல்றத பார்க்கிறோம். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ரட்சிப்பை அப்ப நீங்களும் நானும் தான் இன்றைக்கு ரட்சிப்பை சுதந்திரித்திருக்கிறவர்கள். நமக்கு ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும், அந்த தூதர்கள் எல்லாரும் நமக்காக அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் நமக்கு வேலை செய்யறதற்கு அவர்களை தேவன் அனுப்பி இருக்கிறாராம். இவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் உள்ள ஜனங்கள் நம்ம. ஆனா இதெல்லாம் நம்ம உணராம நிறைய பயங்களுக்குள்ள நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், இவ்வளவு நாளும் சிக்கி தவிச்சிட்டு இருந்தோம். இன்றைக்கு நமக்கு ஊழியம் செய்யறதற்கு என்னோட பிராக்டிக்கலா நான் சொல்லும் போது சில நேரங்கள்ல அப்படிதான் சொல்லுவேன். இப்போ நான் தூதருக்கு கட்டளையிடுறேன், இந்த இடம் எனக்கு ஃப்ரீ ஆகணும், டிராபிக்ல போகும்போது இந்த இடம் எனக்கு ஃப்ரீ நம்ம சொல்லி வாய மூடுறதுக்குள்ள அந்த இடம் அப்படியே ஃப்ரீ ஆகும். ஆனா நம்ம கண்கள்ல ஒருவேளை அதை பார்க்கலனாலும் அது நிஜம், அது சத்தியம். நீங்க அதை அப்ளை பண்ணி பாருங்க. நிச்சயமா நம்ம வாழ்க்கையில அது நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. என்னை சுற்றிலும் தூதர்கள் இருக்காங்க, எனக்கு வேலை செய்யும்படி பணிவிடை ஆவிகள் இருக்காங்க, இந்த வேலையை செய்யும்படி நான் அந்த என்னுடைய தூதனுக்கு நான் கட்டளை இடுகிறேன் அப்படின்லாம் நீங்க சொல்லி பாருங்க. இம்மீடியட்டா அந்த காரியங்கள் நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், நான் பார்த்திருக்கிறேன். அப்போ நம்ம இன்றைக்கு பிராக்டிக்கலா இதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணாம, அதாவது தூதர்களுக்கு வேலையே செய்ய விடாம நம்ம என்ன செய்யறோம்னா அந்த அந்த ஏரியாக்குள்ளே நம்ம போகல, கட்டி வச்சிருக்கிறோம் நம்ம தூதர்கள் நம்ம வேலை செய்ய விடாம நம்ம. அப்ப இன்றைக்கு தேவன் நம்ம கண்களை திறந்திருக்காரு, நமக்கு வேலை செய்யறதுக்கு தான் பணிவிடை ஆவிகளா இருக்கிறாங்க. அதனால நம்ம கட்டளை கொடுக்கும் போது அவங்க நிச்சயம் அந்த வேலைகளை செய்து முடிப்பாங்க. இதே இது ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்லயும் எப்படி போட்டிருக்குன்னா, ஆர் நாட் த ஏஞ்சல்ஸ் ஆல் மினிஸ்டரிங் ஸ்பிரிட்ஸ் ஆர் சர்வன்ட்ஸ் sent out in the service of God for the assistance of those who ought to inherit salvation. ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, சர்வன்ஸா இருக்கிறாங்கன்னு போட்டிருக்கு. டிபிடில எப்படி போட்டிருக்கு, the angels are glad to minister to us for they see us in Christ. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறபடியினால அவங்க நமக்காக வேலை செய்யறதுக்கு ரொம்ப கிளாடா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. நம்மை பார்க்கும்போது நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம், நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறான்னு பாக்குறோம். வசனத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால். அப்ப இன்றைக்கு நம்ம we are in Christ and Christ is in us. அப்போ நம்மளை பார்க்கும்போது எப்படி பிதா
இயேசுவுக்காக தூதர்களை அனுப்பி அந்த வனாந்திரத்துல அவர் 40 நாள் பசியா இருந்து அந்த உபவாசத்தை முடிக்கும் போது தூதர்கள் உதவி செய்தாங்க. அவருடைய அவர் பூமியில இருக்கிற வரைக்கும் தூதர்களுடைய உதவி அவருக்கு இருந்தது. அப்ப அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் அப்படிப்பட்ட தூதர்களை அனுப்பி அந்த தூதர்கள் அவருக்கு உதவி செய்திருப்பாங்க. ஆனா இன்றைக்கு இயேசுவுக்கு உடன் சகோதரர்களாய் நம்ம இருக்கிறபடியினால நமக்கும் அதே பாதுகாப்பு, அதே அதிகாரம் நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்போ எப்படி இயேசுவுக்கு தூதர்கள் வேலை செய்தாங்க அப்படின்னு பார்க்க போறோம். மார்க் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மார்க் 1:13. அவர் வனாந்திரத்தில் 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். அப்போ நல்லா பார்க்கிறோம், நம்முடைய அண்ணனுக்கு மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவ தூதர்கள் ஊழியம் செய்திருப்பார்கள் என்றால் இன்னைக்கு நமக்கு நிச்சயமாய் அதே சுதந்திரத்திற்கு சுதந்திரவாளியாய் நம்ம இருக்கிறபடியினால, அந்த ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளிகளாய் நம்ம இருக்கிறதுனால நிச்சயமாய் அதே தேவ தூதர்களுடைய ஊழியம் நமக்கும் உண்டு. அடுத்ததா மத்தேயு 26:53. மத்தேயு 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இது பேதுரு அந்த சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக அந்த பிரதான ஆசாரியனுடைய காதை வெட்டின பிறகு ஏசப்பா சொல்ற ஒரு காரியம். நான் இப்ப பேதுருவை பார்த்து சொல்றாரு, உன் பட்டயத்தை திரும்ப போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்கிட்ட அனுப்ப மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ் இயேசுக்கு இருந்தது. ஏன்னா அவர் தன்னுடைய தகப்பனை அறிந்து வைத்திருந்தார். தன்னுடைய தகப்பன் எவ்வளவாய் தன்னை பாதுகாக்கிறார் அப்படிங்கறத அறிந்து வைத்திருந்தார். தான் சொன்னா தூதர்கள் உடனடியா வேலை செய்ய வருவாங்க அப்படிங்கிறத அவர் அறிந்திருந்தார். சொன்னா பிதா உடனே தூதர்களை அனுப்புவாருங்கிறத அறிந்திருந்தார். இன்னைக்கு நம்ம இந்த அறிவு இல்லாததுனால, இதை நம்ம புரிந்து கொள்ளாததுனாலதான் நமக்கு அநேக பயங்கள் நம்ம வாழ்க்கையில வருது. இப்போ இன்றைக்கு தேவன் அந்த பயங்கள் எல்லாவற்றையும் நம்ம கிட்ட இருந்து அப்புறப்படுத்த அவர் விரும்புறார். அடுத்ததா சங்கீதம் 34:7. இது ரொம்ப அருமையான வசனம். நம்ம அடிக்கடியா நம்ம இதை தியானிச்சிருப்போம். இந்த வார்த்தையை நம்ம அறிக்கையிட்டிருப்போம், கன்ஃபெஸ் பண்ணியிருப்போம். ஆனா இதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம லைஃப்ல இதை அப்ளை பண்றோம்? கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். தூதன் என்ன செய்யறாராம்? அவருக்கு பயந்த பிள்ளைகள், அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரையே அவர்தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் தூதன் என்ன செய்யறாராம்? பாளையம் இறங்கி. பாளையம்னா ஒரு யுத்தத்துக்கு போகும்போது அந்த பாளையம் இறங்குவாங்க ஒரு இடத்துல, அந்த சுற்றிலும் அந்த பாளையம் இறங்குவாங்க. அத மாதிரி அந்த தூதன் என்ன செய்யறான்னா பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஒருவேளை என்ன காரியமா இருந்தாலும் அவருடைய தூதன் நமக்காக வந்து பாளையம் இறங்கி நம்மளை விடுவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, Psalms 34:7, the angel of the Lord encamps about those who fear God to deliver them. அப்போ இன்றைக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க கற்பனையில இந்த வார்த்தை நான் முந்தையே சொல்லியிருக்கிறேன். நம்ம பைபிளை மெடிடேட் பண்ணும்போது நம்ம கற்பனையில நம்மள சுற்றிலும் தூதர்கள் இருக்கிறத நம்ம இமேஜினேஷன்ல முதல்ல கொண்டு வந்து அதை ரியலா நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். வேதத்துல ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி நம்ம கொண்டு வரும்போது அதை ரியலா பார்க்கும்போது நம்ம இருதயம் அந்த காட்சியினால நிரம்பி நம்ம இருதயத்தின் நிறைவினால் நம்ம வாய் பேசும்போது அந்த காரியம் அப்படியே நடக்கும். அப்போ இன்றைக்கு நமக்கு பயம் இருக்குதுன்னா காரணம் என்னன்னா, இந்த வார்த்தையை நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளாததுதான் நம்முடைய பலவீனங்களுக்கு காரணமா இருக்கிறது, நம்முடைய பயங்களுக்கு காரணமா இருக்கிறது. அப்போ நம்ம எங்க போனாலும், நம்ம இந்த வீட்டுல இருந்து நம்ம கிளம்புறோம், ஒரு கடைக்கு போறோம், இல்ல எங்க போனாலும் சரி, நம்ம மூவ் பண்ணோம்னா அவங்களும் நம்ம கூட என்ன செய்யறாங்க? மூவ் பண்றாங்க. ஏன்னா நமக்குன்னு தேவதூதர்கள்
தேவன் வைத்திருக்கிறார். இரவும் பகலும் பாதுகாக்கிற தேவ தூதர்களை நமக்கு வைத்திருக்கிறபடினால நம்ம வீட்டுல இருந்து கிளம்பணும்னா அவங்களும் நம்ம கூட கிளம்புவாங்க. நம்ம எங்க போனாலும் நம்ம கூட வருவாங்க. நம்ம கடைக்கு போனா நம்ம கூட தான் இருக்கிறாங்க. நம்மை சுற்றிலும் அவங்க தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் நிஜம். இப்போ இதுக்கு இன்ஸ்டன்ஸா ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 Kings chapter 6 verses 8. அதாவது இது எந்த சூழ்நிலை அப்படிங்கிறது நமக்கு அறிஞ்சிருக்கிறோம். அப்போ 2 ராஜாக்கள் 6:8 இது எலிசா தீர்க்கதரிசியை சீரியா ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா அநேக யுத்தங்கள் செய்யணும்னு பிளான் பண்றப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி அதை தன்னுடைய தீர்க்க தரிசன ஆவியினால அதை இஸ்ரவேல் ராஜாவுக்கு அதை சொல்றபடியினால அங்க அந்த ஒண்ணுமே செய்ய முடியல. சீரியா ராஜாவுடைய கைகள் கட்டப்பட்ட சூழ்நிலையில அந்த சீரியா ராஜா எப்படி இதை யார் என்னுடைய பாளையத்துல இருந்து யார் ஸ்பையா இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ அங்க அந்த வேலைக்காரன் சொல்றா, இல்ல இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், நீருடைய பள்ளி அறையில பெட்ரூம்ல பேசுற விஷயத்த கூட அவரால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த எலிசாவை பிடிக்கிறதற்காக எலிசாவுக்கு எதிராய் அவர் என்ன செய்யறாரு, ஒரு தன்னுடைய சேனைகளை அனுப்பி அங்க எலிசாவை சுற்றி வளைச்ச சூழ்நிலையை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்புறம் அங்க என்ன நடக்கு அப்படின்னா அங்க சுற்றி வளைச்சிட்டாங்க. அப்பொழுது 14வது வசனத்துல பார்க்கலாம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். இப்ப இவங்க இங்க வளைஞ்சு கொண்டுட்டாங்க. அங்க என்ன நடக்கு, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அப்போ இங்க வேலைக்காரனுக்கு பயம் அங்க சுற்றி மலைய சுற்றி அங்க ஃபுல்லா என்ன இருக்கிறாங்க, அந்த சேனைகள் சூழ்ந்து இருக்கிறாங்க. இது நேச்சுரல் ரெல்ம்ல நம்ம ரியலா பார்க்கிற ஒரு காரியம். அப்போ இங்க எலிசா சொல்ற காரியம் தான் ரொம்ப முக்கியம். அதற்கு பயப்படாதே. முதல்ல எலிசா என்ன சொல்றாரு, பயப்படாது. ஏன்னா அவர் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருக்கிறதுனால அவருக்கு அங்க சுற்றிலும் என்ன இருக்குதுங்கிறத அவர் அறிந்திருந்தார். நம்ம நேச்சுரல் ரெல்ம்லயே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் என்ன இருக்குது, பயம் இருக்குது. இந்த வேலைக்காரனுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம பத்தி ஒன்னும் தெரியல, அதனால அங்க பயம் உண்டாகுது. எலிசாவுக்கு ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் கூட அவ்வளவு சேனைகள் சுற்றி வளைத்த பிறகும் அவருக்கு பயம் இல்லை. அதுதான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஒருவேளை அவங்க ஒரு திட்டம் பண்ணி பிளான் பண்ணி அங்க சுற்றி வளைக்கிறதற்கு முன்பதாகவே தேவன் தன்னுடைய சேனைகளை அனுப்பி அங்க சுற்றிலும் பாதுகாக்கிறத நம்ம பார்க்கிறோம். 17ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவன் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆகுது. ஓபன் ஆன அடுத்த நிமிஷம் அங்க சுற்றிலும் அங்க எப்படி இருக்கிறான், அக்கினிமயமான குதிரைகள் ரதங்கள் அங்க சூழ்ந்து இருக்கிறத அவன் பார்க்கிறான். அப்போ இந்த ப்ரொடெக்ஷனை தான் அன்றைக்கு எலிசாவுக்கே அந்த ப்ரொடெக்ஷனை தேவன் வைத்திருப்பார் என்றால் இன்னைக்கு நமக்கு எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷனை ஆண்டவர் வைத்திருப்பார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இதை நம்ம பிக்சரைஸ் பண்ணி இமேஜினேஷன்ல கொண்டு இப்படித்தான் என் தேவன் என்னை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயம் நமக்கு அந்த பாதுகாப்பு இருக்கிறது. அப்ப ஏன் அதுதான் இருக்குதுல்ல, அதை ஏன் நான் விசுவாசிக்கணும் சொல்லணும், அவர் பாட்டுக்கு அவர் பாதுகாத்துட்டு போறாரு அப்படின்னா அங்கதான் சில விஷயங்களை நம்ம படிக்க போறோம். இப்போ எலிசா அந்த வேலைக்காரன்ட்ட முதல்ல சொல்ற வார்த்தை என்னது, பயப்படாதே. அப்போ பயம் நமக்கு வரும்போது நம்ம என்ன செய்யறோம், சாத்தானுக்கு வாசல்களை திறந்து கொடுக்கிறோம். நெகட்டிவான தாட்ஸுக்கும்
நெகட்டிவான சிச்சுவேஷன்ஸுக்கும் நம்ம பிசாசுக்கு என்ன செய்யறோம், இடம் திறந்து கொடுக்கிறோம். அப்போ வசனம் சொல்லுது, ஒருவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நானே நிறைய நேரங்கள்ல என்னுடைய பர்சனல் லைஃப்ல நான் பார்த்திருக்கிறேன். நம்ம சில நேரம் நெகட்டிவ் தாட்ஸ் வரும், அதே மாதிரி நடக்கும். அப்ப நான் நினைப்பேன், ஒருவேளை இது ஆண்டவர் முதல்ல எனக்கு ட்ரூத் தெரியறதுக்கு ஆண்டவர் ஒருவேளை எச்சரிக்கிறதுக்கு தான் நமக்கு இதை காட்டினாரோ அப்படின்லாம் யோசித்தா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நமக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வரும்போது நிச்சயம் அந்த தாட்ஸை மெடிடேட் பண்ணும்போது அது அப்படியே நடக்கிறத நான் என் லைஃப்ல பார்த்திருக்கிறேன். அப்போ இன்றைக்கு நம்ம யாரும் அப்படி இனிமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். பயப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் தேவன் முதல்ல நமக்கு அறிவுறுத்துற காரியம். எவ்வளவுதான் நம்ம வார்த்தையை கேட்டாலும் சூழ்நிலை ஒண்ணு எதிரா வந்த உடனே நமக்கு என்ன வந்துருது, பயம் வருது. காரணம் என்ன, நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல நம்ம இல்லாததுனால, நேச்சுரல் ரெல்மே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்ம அப்படிப்பட்ட பயங்களுக்குள்ள நம்ம வந்துடுறோம். இப்போ சங்கீதம் 91:5-6 தான் அதுலயும் நம்ம பார்க்கிறோம், உன் வழிகளில் உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண் ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன். சங்கீதம் 91, சாம்ஸ் 91. சாரி, இந்த வசனம், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். எத்தனை நேரம் நமக்கு பயம் வருது. பக்கத்து வீட்டுல யாருக்கோ ஏதோ ஒண்ணு வந்தது, இல்ல நம்ம ரிலேஷன்ல யாருக்கோ ஏதோ ஒண்ணு செஞ்சது அப்படின்னு சொன்ன அடுத்த பிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் நமக்கு என்ன வந்துருது, ஏதோ ஒரு சிம்டம் நமக்கு வந்திருக்கலாம். உடனே அந்த சிம்டம் வச்சு நமக்கு பயம் வருது. இல்ல ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியம் அசம்பாவிதம் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம். உடனே இது நமக்கு நடக்குமோ, நம்ம வீட்டுல நடக்குமோ, நம்ம பிள்ளைகளுக்கு நடக்குமோ இப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம், பயப்படுறோம். வசனம் தெளிவா சொல்லுது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். யூ ஷல் நாட் பி அஃப்ரைட். நீ பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருன்னா அதுல அத எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போ நம்ம பயப்படுறது, நம்ம இதுல வேற சொல்லிட்டு நம்ம என்ன செய்யறோம், ஏன் நான் ஆண்டவர் தானே நம்புறேன், ஆண்டவர் ஏன் செய்யல, ஆண்டவர் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் நம்ம நிறைய நேரங்கள்ல ஆண்டவரை சொல்றோம். ஆனா இங்க நம்ம மைண்ட் ஃபுல்லாவே எப்படி இருக்கு, நெகட்டிவா, நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் டாக்கிங் எல்லாமே இருக்கும்போது அங்க தேவன் செயல்பட முடியாத இடத்துல அவருடைய வல்லமே நம்ம என்ன செய்துறோம், மட்டுப்படுத்துறோம். இப்போ ஒவ்வொரு நேரமும் தேவதூதர்கள் மனுஷர்களை பார்க்க வரும்போது அந்த தேவதூதர்கள் முதல்ல சொல்ற வார்த்தை என்னவாதான் இருக்கும், நம்ம வேதத்துல பார்த்திருக்கோம், பயப்படாதே. அவங்க ஃபர்ஸ்ட் வர்றதே நம்மள ஸ்ட்ரென்தன் பண்றதே என்ன வார்த்தைன்னா பயப்படாதே. பயப்படாதே பயப்படாதேன்னு வேதத்துல அநேக முறை சொல்லப்பட்டிருக்கு. அந்த பயப்படுறதுனாலதான் நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தாறுமாறா நடக்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்ம இருதயம் பயம் இல்லாமல் இருக்குது, ரெஸ்ட்ல இருக்குதோ அதை பொறுத்துதான் நம்ம வாழ்க்கையில சமாதானமும் சுகமும் சந்தோஷமும் இருக்கும். இப்போ அதாவது பயமும் விசுவாசமும் ஒன்றாக கலந்திருக்க முடியாது. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். தேவனை தேடுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ இங்க பயம் வருது அப்படின்னாலே அங்க என்ன இல்லைன்னு அர்த்தம், விசுவாசம் இல்ல. பயம் அவ்விசுவாசத்தினாலதான் நமக்கு என்ன வருது, பயமே வருது. அப்ப அவ்விசுவாசமும் விசுவாசமும் ஒரு இடத்துல இருக்க முடியும்னா முடியாது, நிச்சயமா முடியாது. அப்போ இன்றைக்கு தூதர்களுடைய பாதுகாப்பு எல்லாமே நமக்கு இருக்கு. ஆனா அதையும் மீறி நமக்கு ஏன் சில நேரங்கள்ல இதெல்லாம் நடக்குது, கிட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்திருக்கலாம், ஏன் இது என் வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா அதுக்கும் ஒரு வசனம் இருக்கு. சங்கீதம் 103, 20, 21. சங்கீதம் 103. யாராவது எடுத்தவங்க வாசிங்க.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? 20வது வசனம், சாம்ஸ் 103 verses 20 and 21. அப்போ இந்த 20th verse என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. அப்போ தூதர்கள் எப்ப ஆக்டிவேட் ஆவாங்கன்னா, அவருடைய வார்த்தையை பேசும்போதுதான் அவங்க வேலை செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கல, சில காரியங்கள்லாம் நடக்கலன்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன வார்த்தைகளை பேசுறோம்? அவர் வார்த்தைய பேசினா அவங்க உடனடியா ஆக்டிவா வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. நம்ம அவர் வார்த்தைய பேசாம பயத்துக்கு இடம் கொடுத்து, ஒருவேளை கோபத்துக்கு இடம் கொடுத்து, நெகட்டிவான தாட்ஸுக்கு இடம் கொடுத்து, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசணும் அப்படின்னா அங்க தேவ தூதர்கள் வேலை செய்ய முடியாம நம்மளே என்ன செய்யறோம்? அவங்கள கட்டி போட்டுறோம். இதே வசனத்தை இங்கிலீஷ்ல நான் வாசிக்கிறேன். Bless the Lord, ye his angels that excel in strength, that do his commandments, hearkening unto the voice of his word. அவருடைய வார்த்தையின்படி, அவருடைய வார்த்தையை நம்ம பேசும்போது, அந்த வார்த்தை, இப்ப மரியாள் சொல்றா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் எனக்குரியது, உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி என்றைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த வார்த்தையை நிறைவேற்ற அந்த தூதர்கள் உடனடியாக கிரியை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம வேர்ட் ஆஃப் காட், அவருடைய வார்த்தைக்கு எதிரான நம்ம வார்த்தைகளை எப்படி பேசுறோம்? பயம் நிறைந்த வார்த்தைகளை பேசுறோம், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறோம். இது என்ன இப்படி இருக்கு, இது இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படியெல்லாம் பேசினா அங்க தூதர்கள் வேலை செய்ய முடியாது. அப்போ நம்ம இன்றைக்கு தேவனை எந்த இடத்துலயும் நம்ம என்ன செய்ய முடியாது? பழித்து கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம தான் நெகட்டிவா இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு நம்ம மனம் புதிதாகாமல் மறுரூபமாகாமல் நம்ம பேசுறதுனால அங்க தூதர்கள் வேலை செய்ய முடியல. அப்போ ஏஞ்சல்ஸ் என்ன செய்யறாங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு தான் அவங்களால வேலை செய்ய முடியும். இப்போ நம்ம இருதயம் முழுக்க நம்ம நிரம்பி, விசுவாசத்துல நிரம்பி, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வார்த்தைய சொன்ன மாத்திரத்துல அந்த தூதர்கள் என்ன செய்வாங்க? ஆக்டிவேட் ஆவாங்க. நம்ம இருதயத்துல விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும் போது நம்ம ரட்சிக்கப்படுவோம். இது இப்போ இங்கெல்லாம் அப்படிலாம் வந்திருக்கு, இந்த இந்த வியாதிகள் இப்படி தொடர்ந்து எல்லா இடத்துலயும் சூழ்ந்து வருது, இப்ப இது வந்துருமோ அப்படின்னு எப்போ நம்ம நெகட்டிவா பேசுறோமோ அப்பதான் அது என்ன செய்யும்? வரும். அங்க வந்த பிறகு நம்ம என்ன சொல்றோம்? நான் கர்த்தரை தானே நம்பி இருந்தேன், எனக்கு ஏன் இது வந்துச்சுன்னா, நம்ம நெகட்டிவா பேசிட்டு நம்ம ஏஞ்சல்ஸ கட்டி போட்டுட்டு நம்ம அவருடைய வல்லமையை மட்டுப்படுத்திட்டு அவர் செய்யலைன்னா நம்ம எப்படி நம்ம அவரை குற்றம் சொல்ல முடியும்? தேவனை குற்றம். அவர் அப்பா, அவர் இரவும் பகலும் நம்மளை நேசிக்கிற ஒரு தகப்பன். நமக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்வார்? நம்மை பாதுகாக்காமல் அவர் அதுக்காக தான் தன்னுடைய பிள்ளையே அனுப்பி இருக்கிறாரு. தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே கொடுத்துட்டாருன்னா மத்த எதையும் நமக்கு எப்படி தராம இருப்பாரு? அவர் பிள்ளையே கொடுத்திருக்கிறார் நமக்காக. அப்ப நம்மளை பாதுகாக்காம இருப்பாரா? வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நம்மளை பாதுகாக்கிறது ஒண்ணுதான் அவர் வேலையா இருக்குதான். அப்போ நம்ம ஹார்ட் ஃபுல்லா ஃபியர்ல நிரம்பி வேர்ட்ஸ் ஆஃப் அன்பிலீஃப் அவிசுவாச வார்த்தைகளை நம்ம பேசும்போது நம்ம ஏஞ்சல்ஸ் வில் ஸ்டாண்ட் ஹெல்ப்லெஸ்லி. அவங்களுக்கு அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த இடத்துல நம்ம அவங்களை என்ன செய்யறோம்? கட்டி போட்டு வச்சிடறோம். இப்போ தானியேல் 3வது அதிகாரத்துல நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அந்த இதை நம்ம எடுத்துக்கணும். தானியேல் 3 17, 18 அந்த வசனத்துல நம்ம தியானிக்க போறோம். அதாவது இங்க நமக்கு தெரியும், அங்க ராஜா ஒரு பெரிய சிலைய பண்ணி அந்த சிலைய பணிந்து கொள்ளணும்னு சொல்லி சொல்றாரு.
அப்படி பணிந்து கொள்ளாதவங்க அக்கினி சூளையில போடப்படுவாங்க. அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளாதவங்க அக்கினி சூளையில போடப்படுவாங்கன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது. ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் என்ன செய்யல, பணிந்து கொள்ளல. அதனால அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, சொன்னதுனால இப்போ ராஜா அவங்கள கூப்பிட்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூப்பிட்டு கேக்குறாரு. கூப்பிட்டு நீங்க கேக்குற, நீங்க எப்படி நீங்க பணிந்து கொள்ளாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். தமிழ்ல இப்படி போட்டிருக்கு, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது உமக்கு தெரிந்திருக்க கடவுது. ஆனா நான் ஒரு புக்ல வாசித்தேன். அந்த வேர்ஸ் எப்படி இருக்குதான், அதாவது அவங்க ஒன்லி ஃபெய்த் வேர்ட்ஸ் மட்டும் தான் பேசினாங்கன்னு அந்த புக்ல போட்டிருக்கு. அந்த பைபிள் வேர்ஸே அது வேற மாதிரி இருக்கு. அதாவது எப்படி இருக்குன்னா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நீர் எங்களை அக்கினி சூளையில போடலனாலும், அதாவது எப்படி போடப்பட்டிருக்குன்னா, if it be so, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of thine hand, O king. But if not, even if you don't throw us in, be it known unto thee, O king, that we will not serve thy gods, nor worship the golden image which thou hast set up. அப்போ நான் அதுக்கப்புறம் தான் யோசித்து பார்த்தேன், அது எந்த அளவுக்கு கரெக்டான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார், அவர் தப்புவிக்காமல் போனால், அவர் தப்புவிக்கலன்னா இவங்கதான் அங்க ஆராதிக்கவே முடியாதே, அதுக்கப்புறம் அவங்கதான் தீல எரிஞ்சிருவாங்களே. அப்போ அந்த வார்த்தை அப்படி சொல்லப்படலை. என்னன்னா, நீர் எங்களை விடுவிச்சாக்களும் நாங்க என்ன செய்ய மாட்டோம், பணிந்து கொள்ள மாட்டோம்னு சொன்னதா அந்த புக்ல நான் வாசித்தேன். அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் ட்ரஸ்ட் தேவன் மேல இருந்தது. அதனால அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். சூளைய 7 மடங்கு அதிகமாய் அவர் என்ன செய்யறாரு, ராஜா சூடாக்க சொல்றாரு. அவங்க போனவங்க எல்லாம் கூட, அங்க கொண்டு போனவங்க எல்லாம் கூட எரிஞ்சிட்டாங்களாம். இப்ப 23வது வசனம் வாசிக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த 3 புருஷரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு காரியம், தீக்குள்ள போட்டாச்சு. ஆனா இவங்க வார்த்தை எப்படி இருக்கு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். அத வார்த்தைய, விசுவாச வார்த்தைய பேசின உடனே, தேவனுடைய நேச்சரை பேசின உடனே, இவங்க போடுறதுக்கு முன்னாடியே தேவன் அவங்கள அந்த அக்கினி ஒன்றும் அவர்களை மேற்கொள்ள முடியாதபடி அவர்களை சூழ அவர் பாதுகாத்துக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்ங்கிற அந்த வார்த்தை எவ்வளவு தூரம் இந்த சூழ்நிலையில உண்மையா இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு நம்ம விசுவாசம், நம்ம கான்பிடன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம அப்பாவை குறித்து நம்ம என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கிறோம். அப்போ அடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அதுல அடுத்த வசனம், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலம் செய்யாமலும் அவர்களுடைய தலை மயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். எவ்வளவு தூரம், எவ்வளவு பெரிய காரியம் இது. அக்கினிக்குள்ள போட்டாச்சு, ஆனா அவங்க மேல அவங்க தலை முடி கருகல, அவங்களுடைய சால்வைகள் சேதப்படல, சரீரத்தின் மேல அக்கினி பேலன்ஸ் செய்யல. நம்ம சமையல் பண்ணும் போதெல்லாம் லேடிஸ் தெரியும், ஒரு சின்னதா ஒரு தீ பட்டாலே நம்மளுக்கு என்ன செஞ்சோம், உடனே அது பெருசா ஒரு பொக்களமா வரும், ஒரு புண்ணா வரும், அப்படி இருக்கும். இவங்களை எரிகிற அக்கினி சூளைக்குள்ள 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட தீக்குள்ள போடுறாங்க. அங்க என்ன நடக்குது,
ஒண்ணுமே அவங்கள சேதப்படுத்த முடியல. அந்த அளவுக்கு அவங்க கான்பிடன்ஸ், ட்ரஸ்ட் தேவன் மேல வைத்திருந்தாங்க. எங்க அப்பா எங்களை பாதுகாப்பாரு, எங்க அப்பா எங்களை தப்புவிப்பார், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அதாவது 100% அவங்க அதை என்ன செஞ்சாங்க, பிலீவ் பண்ணாங்க. அப்போ அடுத்ததா ராஜா சொல்றாரு, அந்த விசுவாசத்தின் பலனாய் அவங்களுக்கு என்ன நடக்குது பாருங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அப்போ இந்த வார்த்தை, சங்கீதத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எவ்வளவு தூரம் இந்த இடத்துல அது உண்மையா இருக்குது. அப்போ தானியேலுடைய வாழ்க்கையில அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை உண்மையாய் செயல்பட்டிருக்கும் என்றால், இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அது எவ்வளவு தூரம் அந்த வார்த்தை உண்மையா இருக்கும், சத்தியமா இருக்கும். நம்ம இத நல்லா இருதயத்துல நீங்க இத உள்வாங்கி இந்த மெசேஜ இன்னும் ஒரு நேரமோ 2 நேரமோ நீங்க கேட்க கேட்க இந்த வார்த்தை அப்படியே உங்க மைண்ட்ல ரெக்கார்ட் ஆக இருதயத்துல பதிய ஆரம்பிக்கும் போது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எப்படிப்பட்ட அக்கினிமயமான போராட்டங்களா இருந்தாலும் நீங்க அதுல இருந்து தேவன் உங்களை எந்த சேதமும் அணுகாதபடி உங்களை வெளியில கொண்டு வர்றத நீங்க பார்ப்பீங்க. இப்ப அடுத்து பாருங்க, 29:30 ஒரு விசுவாசித்த ஒரு தேவ பிள்ளைகளுக்கு கிடைத்த பலன். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியானும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். எவ்வளவு பெரிய வார்த்தை! ஒரு புறஜாதி ராஜாவுடைய வார்த்தையில இருந்து வர வைக்கிறதற்கு இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய அந்த கான்பிடன்ட் ட்ரஸ்ட் உதவி செய்திருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சாதாரணமா என்ன செய்யறோம்? தேவனை பத்தி ஈஸியா குறை பேசுறோம், முறுமுறுக்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட விசுவாசத்தின் வார்த்தைகளை நம்ம பேசும்போது நம்ம மூலமா எல்லாரும் நம்ம தேவனுடைய மகிமையையும் வல்லமையையும், அவர்தான் அவரிடத்தில் மாத்திரம் வல்லமை உண்டு என்று அவனவன் சொல்லிக்கொண்டு அவரிடத்தில் வந்து சேர்வான் அப்படின்னு இருக்கு. அப்ப அது எப்ப நடக்கும்னா, தேவ பிள்ளைகளாகிய நம்ம விசுவாசத்தை பலமாய் வெளிப்படுத்தும் போது, அவருடைய அன்பை உணர்ந்து. விசுவாசம்னா எப்படி வரும்னா, அவருடைய அன்பை உணரதான் நமக்குள்ள விசுவாசம் பெருகும். அதாவது அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்னு பார்த்திருக்கிறோம். அப்போ அந்த அன்பை உணர உணர உணர, இவ்வளவு தூரம் என் அப்பா என் மேல அன்பு இருக்கிறார், அன்பா இருக்கிறாரே, என் தகப்பன் என்னை சுற்றிலும் பாதுகாக்கும்படியாய் தன்னுடைய தூதர்களை அனுப்பி இருக்கிறாரு, எனக்கு ஒரு சேதமும் வராது, எங்க குடும்பத்தை ஒரு சேதமும் அணுக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வார்த்தைகளை பேசும்போது அதற்கு ஏற்ப தூதர்கள் உடனடியாக ஆக்டிவ் ஆகி செயல்பட ஆரம்பிப்பாங்க. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். அப்போ அவ்வளோ தூரம் ஒரு உயர்வை தேவன் அந்த இடத்துல ஒரு விசுவாசத்தின் மூலமாய், அந்த பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம், நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கும் எதிராய் சில யுத்தங்கள் வரலாம், ஸ்பிரிச்சுவல் எல்லாமே வரலாம். ஆனா அந்த இடத்துல நம்ம உறுதியா நின்று நம்ம வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம வார்த்தைய பேசுவோம்னா நமக்கும் இதே பலன் நிச்சயம் உண்டு. அவருடைய வார்த்தை சங்கீதம் 34:7 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை தானியேலுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கோ தானியேலுக்கோ அது நிறைவேறிச்சிருந்தால் இன்றைக்கு நமக்கும் அது நிச்சயம் நடக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம அதாவது வேதத்துல எத்தனையோ காரியங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். தூதர்களை குறித்து நிறைய இன்ஸ்டன்சஸ் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் அடுத்ததா இதே தானியல் புஸ்தகத்துலதான் நம்ம தானியலை குறித்து கூட நம்ம வாசிக்கிறோம். அப்போ தானியல் மிகவும் உண்மையான மனுஷன். அவர் ராஜாவுக்கும் பிரியமாய் நடந்து கொள்றாரு, உண்மையாய் அவர் வேலை செய்யறாரு, தேவனுக்கும் அவர் ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3 வேளையும் அவர் ஜன்னலை திறந்து பலகணிகளை திறந்து எருசலேமை நோக்கி அவர் டெய்லி அவர் என்ன செய்யறாரு, ஸ்தோத்திர ஜபங்களை அவர் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படி இருக்கிறதுனால என்ன நடக்குது, அங்க அந்த தானியேலுக்கு மேல பயங்கரமான பொறாமைகள்
அந்த தேசத்துல எழும்புறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்க உடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த தானியேல் மேல குற்றம் சுமத்துறதற்கு ஒன்றுமே இல்ல. அவன் தேவன் அவன் வணங்குற விஷயத்துல மட்டும்தான் அவனை குற்றம் சுமத்த முடியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ராஜா கிட்ட ராஜாவை தவிர வேற யார வணங்குனாலும் அங்க சிங்கக்கெபியில போடப்பட ராஜாவாகிய உண்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட. அப்போ அங்க ஒரு ராஜா கிட்ட அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு தாக்கீது எழுதி, ஒரு பிரமாணம் எழுதி அங்க கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வாங்கிட்டாங்க. ராஜாவும் தரியு ராஜாவும் அங்க என்ன செஞ்சுட்டாரு, கையெழுத்து வச்சுட்டாரு. ஆனாலும் நம்மனா எப்படி இருப்போம், ஒருவேளை நம்ம இன்னைக்கு உலக பிரகாரமா சிந்திச்சு உடனே சொல்லுவோம் தான், கொஞ்சம் நம்ம ஞானமா நடக்கணும்ல. இப்போ ராஜா வந்து கட்டளை போட்டாரு, ராஜாவுடைய வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியணும். அப்போ நம்ம வெளியில தெரியற மாதிரி பிரேயர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. உள்ள ஜன்னல் அடைச்சிட்டு நம்ம உள்ளுக்குள்ள பிரேயர் பண்ணாலே ஆண்டவருக்கு தெரியும். இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்வோம், மாம்சீகமா பிளஷ்ல நம்ம என்ன செய்வோம், சில ஆலோசனைகளை நம்ம என்ன செய்வோம், நம்ம எடுத்துக்கிடுவோம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். ஆனால் தானியேல் என்ன செய்யறாரு, அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவருடைய ஸ்தோத்திரத்திலையும் அங்க என்ன செய்யல, குறைவு வரல. ஒருவேளை இந்த சூழ்நிலையில தானியேல் இருக்கிற இடத்துல நம்ம இருந்தோம்னா ஸ்தோத்திரம் வருமான்னு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கொஞ்சம் கூட வராது. ஏன்னா நமக்கு அவ்வளோ ஒரு பயம், ஐயோ நம்ம சிங்கக்கெபியில போட்டா நம்ம என்ன ஆகும், நம்ம குடும்பம் என்ன ஆகும், நம்ம பிள்ளைகள் என்ன ஆகும், அப்படிலாம் நமக்கு என்ன செய்யும், 1008 பயங்கள் உடனே வரும். அந்த தானியேலுக்கு கொஞ்சம் கூட அங்க என்ன வரல, பயம் வரல. நீங்க என்ன வேணாலும் போடுங்க, நான் என் தேவனை ஆராதிப்பேன், நான் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவரை அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வார்த்தையை பேசுறாங்க. இங்க விசுவாசத்தை அவர் செயலில் காண்பிக்கிறார். அப்போ அந்த மனுஷர் எல்லாரும் என்ன செய்யறாங்க, தானியேல் இது நமக்கு தெரிந்ததுதான், ஆனாலும் இந்த இடத்துல நம்ம அந்த காரியத்தை புரிந்து கொள்றதுக்குதான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்யறத பார்த்து அந்த ராஜாட்ட வந்து பேசுறாங்க. இப்ப ராஜாவால ஒண்ணும் செய்ய முடியல. தானியேலை காப்பாற்றுறதுக்கு மனசு வச்சு சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவர் பிரயாசப்படுறாரு, தானியேல் எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்னு சொல்லி. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவினிடத்தில் கூட்டமாய் வந்து, நீர் போட்ட பிரமாணத்தை மாற்றக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே ராஜா என்ன செய்யறாங்க, ராஜா கட்டளை கொடுக்கிறாரு. அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். போட்டுட்டு ராஜா சொல்றாரு, இந்த இடத்துல ராஜாவுக்கே ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த தானியேலுடைய ஞானம், தானியேலுடைய செயல்பாடுகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவன் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன்கிறத ராஜா அறிந்து வைக்கிறார். அவர் சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போட்டாச்சு. கல் கெபியினுடைய வாசல் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு முத்திரையும் ராஜா போட்டுட்டாரு. இங்க நைட் அவருக்கு தூக்கம் வரல. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழும்பி சிங்கங்களின் கெபிக்கு போறாரு. ராஜா கெபியின் கிட்ட வந்த போது அவருக்கு ரொம்ப துயரமா இருக்கு. நைட் எல்லாம் தூக்கம் வரல தானியேலுக்கு, என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லி துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல் என்ன சொல்றாரு, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. அப்போ தன்னுடைய நிலையும் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தோட வாயை என்ன செஞ்சுட்டாரு, கட்டிட்டாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், சிங்கம் எப்பவாவது அமைதி அப்படி இருக்கிறத நம்ம பார்த்திருக்கிறோமா? ஜூல கூட நம்ம எல்லாம் போகும்போது இவ்வளவு ஃபெரோஷியஸா அது இருக்கும். ஒரு சின்ன ஒரு அனிமல் பக்கத்துல வந்தா கூட கடிச்சு கொதறி போட்டு நம்ம எத்தனையோ நேஷனல் ஜியோகிராபிக் சேனல் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிங்கம் அன்னைக்கு தானியேல போட்ட பிறகு அது எப்படி இருக்கு,
அமைதியா ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அந்த சிங்கம் அன்னைக்கு என்ன செய்யுது, படுத்து கிடக்குது. இப்ப என்ன நடக்கு பாருங்க. அடுத்தது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னான். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியினால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. ஒரு சேதம் கூட அவன்ல என்ன செய்யலையா, காணப்படல. அதுதான் சங்கீதம் 34:7. இன்றைக்கு தேவன் மறுபடி நமக்கு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றாரு. கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை நிச்சயமா என்ன செய்யறாரு, விடுவிக்கிறார். அப்போ இப்போ யாரெல்லாம் தானியேல் மேல குற்றம் சாட்டுனாங்களோ அவங்களையும் அவங்க குமாரரையும் மனைவிகளையும் போடுறாங்க. கெபிக்கு உள்ள போறதுக்குள்ளாகவே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டதாம். அப்போ அப்போ எப்படி சிங்கத்துக்கு கூட எப்படி தெரியுது, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். கொஞ்சம் இத நீங்க ரியலா இது இந்த வார்த்தைகளை நீங்க திருப்பி திருப்பி மெடிடேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான தேவனை நம்ம தகப்பனாக கொண்டிருக்கிறோம். தன்னுடைய பிள்ளையை அவர் அறிந்திருக்கிறார். என் பிள்ளைய நான் பாதுகாக்கணும்னா என் பிள்ளைக்காக நான் என்னுடைய தூதனை அனுப்பி என்ன செய்வேன், பாதுகாப்பேன். அடுத்த அதாவது அந்த ஜனங்கள் ஒருவேளை ஆண்டவரை அறியாததுனால, அந்த விசுவாசம் இல்லாததுனால அவங்க உள்ள போகும்போதே அவங்க எலும்புகளை என்ன செய்துதான், நொறுக்கி போட்டுருச்சான். அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு எவ்வளவு தூரம் தேவன் ஒரு பாதுகாப்பை வைத்திருப்பார். நீங்க இத அதிகமா இந்த நாட்கள்ல தியானிக்கணும். நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் நம்ம இன்னும் நன்றாக திறந்து கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யணும், சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்போ கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கணும் அப்படின்னா அவருடைய அன்பின் நிமித்தம் நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்னா விசுவாசத்துல நம்ம உறுதியா நிற்கணும். ஒரே ஒரு இந்த ஒரு இது மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். நிச்சயமா கர்த்தர் இந்த நாட்கள்ல, இனி வருகிற நாட்கள்ல நம்மளை கொண்டு தேவன் மற்ற அநேகம் பேரை பலப்படுத்தணும்னு விரும்புறதுனாலதான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறேன். ஒருவேளை இன்னைக்கு நான் பேசுறேன்னாலும் நானே நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்றதுதான் உண்மை. சத்தியத்தை அறிந்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த வெளிப்பாட்டின் மூலம் நம்ம பேசும்போது நிச்சயமா அது உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது கிரியை செய்யும். உங்க மூலமா அது அநேகருடைய வாழ்க்கையில அது கிரியை செய்யும். நீங்க சொல்லலாம், நிச்சயமா சொல்லலாம், எல்லார்கிட்டயும் சொல்லலாம். அவரை நம்பிட்டீங்கன்னா அவருடைய பாதுகாப்பு, அவருடைய தூதருடைய பாதுகாப்பு இரவும் பகலும் நமக்கு இருக்குதுன்னு நீங்க சொல்லும் போது எத்தனை பேருடைய வாழ்க்கை விடுவிக்கப்படும். ஏசாயா 35 ஒரு வசனம் இருக்கு. மனம் பதறுகிறவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ அப்படிப்பட்டவங்க ஜனங்களை நிச்சயமா நீங்க நீ வர்ற நாட்கள்ல மீட் பண்ணும்போது அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க சொல்லும் போது அவங்க வாழ்க்கையிலையும் நீங்க விடுதலைகளை கொண்டு வருகிற மக்களா நீங்க மாற போறீங்க. ஏன்னா நம்ம தேவன் தெரிந்தெடுத்த ஒரு நோக்கமே என்னன்னா நம்ம எல்லாரும் தேவ புத்திரர்களாய் வெளிப்படணும். கிறிஸ்துவை போல அதாவது கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்மை பார்க்கும்போது நம்ம செய்கிற செயல்கள், நம்ம மூலமா வெளிப்படுகிற மகிமை, நம்ம மூலமா வெளிப்படுகிற அந்த என்ன ஹீலிங்கா இருந்தாலும் சரி, மிராக்கிளா இருந்தாலும் சரி, அது அப்படியே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதனாலதான் இந்த நாட்கள்ல நம்ம இந்த பூமியில தேவன் பிறக்க வைத்து நம்மளை தெரிந்தெடுத்து இந்த காலகட்டத்துல நம்மை பிறக்க வைத்திருக்கிறார். நம்ம கொண்டு தேவன் தேசங்களை அசைக்க விரும்புகிறார். இனி வர்ற நாட்கள்ல நிச்சயமா அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நம்ம வாழ்க்கையில செய்வார். அதை நான் வாசிக்கிறேன். அதாவது the concept of angelic protection in the Bible serves to reassure believers of God's continual care and intervention in their lives through his heavenly messengers. அதாவது தேவனுடைய தொடர் பாதுகாப்பும் தொடர் அக்கறையும் தன்னுடைய ஜனங்கள் மேல இருக்கிறதுனால தன்னுடைய ஹெவன்லி பரலோக தூதர்களை அனுப்பி அவர் பாதுகாக்கிறாராம். அவருடைய அவரு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம மேல நினைவா இருக்கிறதுனால, நம்ம மேல கரிசனையா இருக்கிறதுனால, நம்ம நினைவாவே நம்ம மேல அவர் நம்மளை மறக்கவே முடியாத இடத்துல அவர் இருக்கிறபடினால டே அண்ட் நைட் ப்ரொடெக்ஷனை அவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். இட் எம்பசைஸ் த லவ்விங் அண்ட் ப்ரோஆக்டிவ் நேச்சர் ஆஃப் காட்ஸ் ப்ரொடெக்ஷன், providing comfort and encouragement that his followers are never alone or unprotected. இதுதான் உண்மை. அவரை விசுவாசிக்கிற நம்ம எப்போ எப்படி இல்ல, தனிமையா இல்லை, அன்ப்ரொடெக்டடா இல்ல அப்படிங்கிறது தான் சத்தியம்.
இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சு நம்ம மனம் மறுரூபம் ஆகும் போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த அருமையான நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் நிமித்தம் நீர் எங்களை இவ்வளவாய் பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். ரீகால் பிராஷ் லேக்ரெதி ஹாலிஷோ லஹுதலா ரேக்கெலமே ஷீபலி கோரி ஹாதிலோ ருகாதுல் ஹதுல் ஷ்லாப்ரே திலி தில்க்ரோ லஹுதலா. அப்பா, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி அப்பா உம்முடைய நன்மையும் உம்முடைய பரிபூரணமான சித்தம் இன்னதென்று நாங்கள் பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாகிறதினாலே நாங்கள் மறுரூபம் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா ஆண்டவரே, எங்கள் ஆவிக்குரிய கண்கள், அன்றைக்கு எலிசாவினுடைய வேலைக்காரனுக்காக எலிசா ஜெபித்த பொழுது வேலைக்காரனுடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டதை போல அப்பா இன்றைக்கு இங்க ஒவ்வொருவருடைய, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய கண்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. எங்களை சுற்றிலும் என் தேவனீர் எவ்வளவு பாதுகாப்பை வைத்திருக்கிறீர், எவ்வளவு எங்களை நேசிக்கிறபடியினால் அப்பா இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை என் தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லும்படியாக எங்களுடைய கண்களையும் எங்கள் குடும்பத்தாருடைய ஆவிக்குரிய கண்களையும் நீர் திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா என் கர்த்தர். அப்படியே இனி வருகிற நாட்களில ஆண்டவரே நீர் கிரியை செய்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆண்டவரே இனி வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த வார்த்தைகள் மறந்து போகாதபடி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை எங்களுக்கு நினைப்பூட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்கிறேன். இதை கேட்க போகிற பின்னாடி ஆண்டவரே அப்பா யூடியூப்ல கேட்க போகிறவர்களையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவருக்கும் ஆக கடவுது என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர். அப்படியே எங்கள் ஜெபங்களை கேட்டு பதில் கொடுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாரையும் ஷேர் பண்ணுமா? சிஸ்டர் ஜான்சி, இந்த பைபிள் 365 இடங்கள்ல இருக்குது. Do not fear. All together 365 இடங்கள்ல. Thank you so much. Thank you. வேற யாரும் ஷேர் பண்ணுமா? நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம்.